வணக்கம் குருஜி. வணக்கம் சார். செவ்வாய் பயிற்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் தற்சமயம் மீன ராசியில் சனியோடு இணைஞ்சிருக்கார். இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 11/5/2026 முதல் 20/6/2026 வரைக்கும் மேஷ ராசியில் ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா மேஷ ராசி அவரோட சொந்த வீடு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது இந்த சனி பகவானை விட்டு விலகினோடனே அவருக்கு ஒரு சுபிக்ஷம் கிடச்சிடுறது, ஒரு டென்ஷன் குறைஞ்சிடுறது. அதுவும் அவரோட வீடு அப்படிங்கும்போது அவர் உற்சாகமாக நிறைய ராசிகளுக்கு நல்லது பண்ண போகிறார். ஆட்சி வீடு அதனால் நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இதை பற்றி பார்க்குறோம், சுக்கிர பயிற்சி பற்றி பார்க்குறோம், சூரிய பயிற்சி அப்படின்னு, அதாவது தமிழ் மாத ராசி பலனும் நம்ம சொல்லிட்டு வரோம். 15 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை, இல்லை மாதத்தில் 4 சப்ஜெக்ட் பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் என்ன மாற்றங்களை கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் என்னோட கிளைண்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகம் சொல்லி முடித்த பிறகு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்வி, அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இந்த மாதத்தில் சொல்லுங்கள், அந்த கேள்வி தான் நான் இப்போ முன் வைக்கிறேன். அதாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் வரக்கூடிய கேள்விகளை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு கன்ஃபார்மாக இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் நடக்குமா, இப்போ செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கிறாருனாக்கா ஒரு சில பேருக்கு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் முதலீடுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது இப்போ குரு பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை சனி பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை ராகுகேது பயிற்சிக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. அது அந்த ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ அது ஒரு காமனாக மொத்தமாக சொல்லிடுவாங்க. அது எப்போன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கும் போதும் இருக்கலாம். இன்னொன்று சுக்கிரன் அந்த பயிற்சிகளில் கூட நிற்கலாம், ஆட்சி ஆகி நிற்கும் போது கூட இருக்கலாம். அதாவது கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் நினச்சதை நடக்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம விளக்கங்களை கொடுத்துட்டே வரோம். அதன்படி பார்க்கும்போது கன்னிராசி 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 8ஆம் இடத்துக்கு ஆட்சியாகி உட்காரார். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உட்காஞ்சி அந்த இடத்துல இருந்து இப்போ கோச்சார ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை இந்த கன்னிராசிக்கு கொடுப்பார். ஏன்னா யோகாதிபதி கிடையாது, அவயோகம் செய்யக்கூடிய கிரகம், முழுக்க முழுக்க அவயோகம் செய்யக்கூடிய கிரகம், பகை கிரகம் இது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது உங்களுக்கே தெரியும், நெருப்பு கிரகம், மங்களக்காரகன். இவர் வீரியம் அதிகம், எல்லாத்துலேயும் காரியம் அதிகம், எதை எடுத்தாலும் இவர் சாதிக்கக்கூடியவர் செவ்வாய். ஆனால் அந்த கிரகமே இவங்களுக்கு எதிர்ப்பாக வருது, பகை கிரகமாக வருது. இது எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது? 8ஆம் இடத்துல உட்காரதுனால கேட்குறேன். இப்போ இந்த கன்னிராசினியர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 3ஆம் இடத்து அதிபதி அஷ்டமாதிபதி. இப்போ இந்த கன்னிராசிக்கு செவ்வாய் சுபர் இல்லை, இதெல்லாம் யோகம் செய்யக்கூடியவர் இல்லை அப்படின்னாலும் நல்ல யோக ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ அவர் வரக்கூடிய இடமும் அஷ்டமஸ்தானம், அங்கே ஆட்சி வேறு அமைக்கிறார். ஒரு விரோதி ஒரு பெரிய ஒரு பவரில் இருந்தால் என்ன ஆகும், இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்போ ஒரு ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கும்போது இவங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருந்தார். குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம், சந்தோஷம் இருந்தாலும் ஏகப்பட்ட குழப்பத்தோடு போயிட்டுருக்கு. பையனுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கறது, பையனுக்கு ஒரு உத்தியோகத்துக்காக கவலைப்படுறது, பையனோட திருமணத்துக்காக கவலைப்படுறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட்டது, எவ்வளோ பிரச்சனைகள். இப்போ சரி பரவாயில்லை அப்படின்னாலும் 7ஆம் இடத்தை விட்டு இந்த சனி பகவானை விட்டு விலகிறது சிறப்பு தான். ஆனால் அதே சமயம் எங்கே போய் மாட்டிக்கிறார், அவர் அஷ்டமஸ்தானத்தில் மாட்டிக்கிறார், ஆட்சி அமைக்கிறார். ஸோ அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மாட்டுறார். அதே சமயம் 3ஆம் இடத்து அதிபதியும் இவர் தான். அப்போ இவங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் சில முயற்சிகள் வீணாக தான் போகும். என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி தான் அமையும். ஆனால் முயற்சிகளை எடுக்கணும். ஏன்னா எப்போவுமே அதுதான். இப்போ டேக் டைவர்ஷன் அப்படின்னா நம்ம அது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றின்னு தான் போகணும். டேக் டைவர்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம அந்த இலக்கை அடையணும் அப்படின்னா நம்ம அந்த 2 கிலோமீட்டர் சுற்றின்னு தான் போகணும்.
டேக் டைவர்ஷன் அதெல்லாம் முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன் திரும்ப முடியாது. அந்த முயற்சியை எடுக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னா கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு டெத்துக்கு போகிறோம்னா டெத்துக்கு போய் தான் ஆகணும். அந்த 2 கிலோமீட்டர் இது பண்ணி ஆகணும், கடக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல, அது மாதிரி தான் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி அமைத்தாலும் நம்மளோட முயற்சிகளை நம்ம எடுக்கணும். எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து சர்பர் கிரகம் வந்து இதாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதான் இங்கே ஒரு பெரிய விஷயமே. ஏன்னா சர்ப கிரகம் நல்லபடியாக இருக்குது. அதே நிமிஷம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகி லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார், உச்சமடைகிறார். ஸோ இவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு 1ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குருவோட சப்போர்ட் கிடைக்க போகிறது, சர்ப கிரகம் சப்போர்ட் இருக்குது. ஸோ நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். முயற்சிகளை விடக்கூடாது, செய்யணும். ஓகே, நல்ல விஷயம். இப்போது செவ்வாய் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம். கார்த்திகை விட்டுருங்க கடைசி, அது ஒரே ஒரு 6 மட்டும் நாள் தான். அந்த கார்த்திகை நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் அவர் வந்து இதுல ரிஷபத்தில் இருப்பார்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 2 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த 2 நட்சத்திராதிபதியும் அதாவது அவருக்கு மறையாமல் இருக்காங்க. ஆமாம். ஆனால் இந்த ராசிக்கு வந்து கேது மறைவு ஸ்தானத்தில் இருக்கு. சுப விரயங்களை ஏற்படுத்துமா? திருமணத்துக்காக இல்லைன்னாக்கா வேற தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக, வேலை ஆரம்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விரயத்தை கொடுக்குமா? 12ல் கேது இருக்கிறதுனால, அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்களை அதிகமாக கொடுக்குமா? என்னன்னா செவ்வாயும் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு முயற்சி ஸ்தானத்தில், 2ஆம் இடத்துல வந்து குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதே வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 பார்வைகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு செலவு கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன இது? கண்டிப்பாக. ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேதுவோட இது வந்து மறைவு அப்படிங்கும்போதே இவங்களுக்கு இந்த எதிர்பாராத ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம், எதிர்பாராத ஒரு தனவரவு. ரொம்ப நாளாக பணத்தை கொடுத்துருப்பாங்க, வரலன்னு அடைச்சிப்போ வேணாண்டா, அவங்ககிட்ட வரவே வராது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அடுத்த நாள் வந்து கொடுப்பான். அந்த மாதிரி எதிர்பாராத தனவரவு அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லாட்ரி சீட்டு இருக்குது. நம்ம இதில் தான், தமிழ்நாட்டில் தான் கிடையாது, மற்ற இடத்துலலாம் இருக்குது நிறைய. அதெல்லாம் வந்து எதிர்பாராத ஒரு யோகம் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கும்போதே இந்த எதிர்பாராத நடக்கிறது தான். அதனால தான் அதுக்கு துர்ஸ்தானம்னு வச்சு மரணஸ்தானமும் அதை வச்சான், ஆயுள் ஸ்தானம். அப்போ எதிர்பாராமல் வரதெல்லாம் அங்கே நன்மைகளும் நடக்கும். அந்த விஷயத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த அஸ்வினி கேதுங்கிறதுனால அவங்களுக்கு நல்லபடியான ஒரு இது. அதே சமயம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு மிக அபரிமிதமான ஒரு நன்மைகளும் எதிர்பாராமல் நடக்கிறதுக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு. ஓகே, அதாவது எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத இடமாற்றங்கள், அது மாதிரி வேலை ரீதியா குடும்பத்துல வந்து எதிர்பாராத ஒரு செலவு. ஆமா, ஆனா குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம் இருந்து தான் இருக்கும், இல்லாம இருக்காது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. வாழ்க்கை துணைனாலே குடும்பம் தான். அப்ப அது கொஞ்சம் டென்ஷன் தான். ஆனா அது அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆட்சி பெற்று அவர் வந்து 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. மற்ற பார்வையெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து திருமணத்துக்கு உண்டான காலமா? நிறைய பேர் வந்து ஏன்னா சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காலதாமதத்தை ஏற்படுத்துது. சனினால தான் இப்போ வந்து நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் டிஸ்டர்ப் ஆகிட்டே வருது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரிவுகளை கொடுக்கறது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது, எல்லாத்துக்குமே காரணம் சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால. எதுக்கடா கல்யாணம் பண்ணமோன்னு ஒரு சில பேருக்கு அந்த ஃபீல் எல்லாம் கொடுத்துருக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த கதை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து எதுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கும் அப்படின்ட்டு இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இப்போ 8 அதாவது செவ்வாய்னா மங்களக்காரகன், அவர் அந்த இடத்துல உட்காராரு, 8ஆம் இடத்துல உட்காராரு, ஆட்சி பெற்று குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. திருமணத்துக்கு உண்டான காலமா ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 22 வயசுக்கு மேலே திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்துருக்கு. அது எப்படி இருக்கும்? இப்போ இந்த திருமண யோகம்னு பார்த்தீங்கன்னாலே இவங்களுக்கு வந்து ஜூனுக்கு மேலே தான் குரு பயிற்சி வரும்போது தான் ஓரளவுக்கு நன்மைகள். அது வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். ஆமாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் ஒரு பார்வை விழுது செவ்வாயோடது. அப்போ முயற்சிகள் எடுக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை அமையும். ஓஹோ, பார்க்கலாம், நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம், இல்லை இப்போ தான் வந்து இது முடிஞ்சிருக்கு, என்ன இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரி வெயில் ஆரம்பிச்சிடும், உடனே இப்போ வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னே போயிடும். அப்போ இந்த மாதிரிலாம் சில சிச்சுவேஷனில் இவங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு அக்னி முடிஞ்சோன்னே பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் 28 தேதி ஆகிடும். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி குரு பயிற்சி வரும்போது இவங்களுக்கு ஒரு ஃபேவரபிள், அப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியில் ஆட்சி அமைக்கும் போது குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ கடன் பிரச்சனையும் நோய் நொடி இது மாதிரி உடல் நலம் சம்மந்தப்பட்டது மட்டும் இந்த கன்னி ராசிக்கு சொல்லுங்கள், இந்த செவ்வாய் பயிற்சிக்கு.
கன்னி ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே கொஞ்சம் டென்ஷன் தான். உடல் ஆரோக்கியம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு, அதே சமயம் நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னா வெல் அண்ட் குட். ஏன்னா தசாபுக்தி அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அப்போ தசாபுக்தி நல்லபடியாக இருக்கும்போது அவனுக்கு அதை தப்பிச்சுக்கிற ஒரு இது கிடைக்கும். டக்குன்னு ஒரு இந்த லூப் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும். பட் தசாபுக்தியும் சரியில்லை, கோச்சாரமும் சரியில்லை அப்படிங்கும்போது அவங்க தான் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கும்போது அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பார்வை விழுந்துட்டுருக்கு. என்ன சனி பார்வை ஜென்மராசியில் விழுந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. இந்த செவ்வாய் வந்து பெரும்பாலும் பூர்வீக சொத்து, அதாவது உயில் சொத்து, இதெல்லாம் வந்து ஒரு சிலர் சொல்கிறது 8ஆம் இடம் தான். ஆமாம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்ரி யோகம் எல்லாமே. இப்போ வந்து செவ்வாய் 8ல் உட்காந்துச்சா ஐயோ அப்படின்லாம் ஒரு சில பேர் பயப்படலாம். எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்கா லாட்டரி யோகம், அதாவது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வராத பணம் வர்றது, இது மாதிரி வாய்ப்புகள் எதனா இருக்கா? கண்டிப்பாக. அதான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இவங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியில் மறைவு, அதை சொல்லலாம். 8ஆம் இடம் மறைவு. அப்போ நம்ம அந்த துர்ஸ்தானம்ங்கிறத இடத்த விட எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்களுக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இது, வர வேண்டிய பணம் வராதது வந்துடும், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கும். என்ன, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராமல் சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவானால் கிடைக்கும். ஓகே, பரிகாரம் கன்னிராசிக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம். கன்னிராசிக்கு செவ்வாய் பகவான் பகைமை அப்படிங்கிறனால கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு இவங்க பண்ணணும். பண்ணினா தான், ஏன்னா அஷ்டமஸ்தானம் கொஞ்சம் வலுப்பெறணும். வலுப்பெற்றாதான் நல்லது. அப்போ இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஸோ முருகனை வழிபாடு பண்ணுறது நல்லது. செவ்வாய்க்கிழமை ஒரு நெய் தீபம், ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற பரிகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா எந்த பகவானும் வந்து பெருசாக எனக்கு வந்து 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணு, 1,00,000 பேருக்கு புடவை வேஷ்டியெல்லாம் வாங்கி கொடுன்னு எந்த பகவானும் சொல்லலை, எந்த கடவுளும் சொல்லலை. அதெல்லாம் பரிகாரம் கிடையாது. இது வந்து ஒன்றே ஒன்று, நெய் தீபம். செவ்வாய்க்கிழமை போய் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் போட்டு வந்தாலே போகிறோம். அதி அற்புதமாக இந்த ஆயுள் ஸ்தானம்ங்கிற 8ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி அஷ்டமராசியில் ஆட்சி அமைத்து எதிர்பாராத சில நன்மைகளையும் கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.